Hi, this is Vignesh. I am the head of the Department of Artificial Intelligence and Data Science. I have over 14 plus years of experience in teaching. First of all, artificial intelligence and data science பற்றின புரிதல் நம்ம எல்லாத்துக்கும் வேணும். நம்ம எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் தென் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இது எல்லாமே கிட்டத்தட்ட சேமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். பட் ஆக்சுவலாக வந்து நமக்கு அப்படி கிடையாது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ நம்மளோட டே டு டே லைஃப்பில் நம்ம எல்லாருமே ஏஐ வந்து யூஸ் பண்ணுறோம். நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் சாட் ஜிபிடி அண்ட் தென் நம்ம இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய கூகுளில் இருக்கக்கூடிய ஜெமினாய் இது எல்லாமே தான் ஏஐயோட பயங்கரமான பரிணாம வளர்ச்சின்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுற அமேசான்ல இருந்து, நம்ம யூஸ் பண்ணுற ஸ்னாப்டீல்ல இருந்து, நம்ம சின்னதாக நம்ம ஃபோட்டோ சேவ் பண்ணி வச்சுக்கக்கூடிய நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய கேட்டகரைசேஷன்ல இருந்து, இது எல்லாத்துலேயுமே ஏஐ வந்து ரொம்ப மைல்டாக ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்து நமக்கு வந்துட்டே இருந்துச்சு. இப்போதான் சாட் ஜிபிடியோட யூசேஜ் அதிகமானதுனால நம்ம எல்லாருக்கும் ஏஐ வந்து பயங்கர வளர்ச்சி அடைஞ்ச மாதிரி தெரியுது. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸை கம்பேர் பண்ணும்போது ஏஐடிஎஸ்ல ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து மாடல்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது, மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் இது எல்லாத்தையும் பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பார்ப்போம். வி ஹாவ் அ ஸ்பெசிஃபிக் அசோசியேஷன் கால்டு ஸ்டூடெண்ட் அசோசியேஷன் கால்டு அசோசியேஷன் ஆஃப் இன்டெலிஜென்ட் மைண்ட்ஸ் ஃப்ரம் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். ஸோ இந்த அசோசியேஷன் ஆஃப் இன்டெலிஜென்ட் மைண்ட்ஸ் அதை வந்து நாங்கள் சிம்பிளிஃபைடாக வந்து அசோசியேஷன் எய்ம் சொல்லுவோம். ஸோ இந்த எய்ம் எதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட கான்சென்ட்ரேஷன் செகண்ட் இயரில் வந்து டெவலப்பிங் தி கம்யூனிகேஷன் ஸ்கில்லாக இருக்கட்டும், அண்ட் தென் தேர்ட் இயரில் வந்து டெவலப்பிங் தி டெக்னிக்கல் ஸ்கில்லாக இருக்கட்டும், அண்ட் தென் ஃபைனல் இயரில் வந்து இம்ப்ளிமெண்டிங் த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் ஃபார் ரிசர்ச் ஓரியன்ட் திங் அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சைட் அப்படின்ற மாதிரி இருக்கட்டும். இந்த 3 இயர்லையுமே ஸ்பெசிஃபிக்காக இந்த அசோசியேஷன் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ செகண்ட் இயரில் வந்து நம்ம கம்யூனிகேஷன் ஸ்கில்னு சொன்னோம். அதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே ஒரு சில கிளப்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸாக கிளப்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு நாலேஜ் ஷேரிங் நடக்கும். அதே மாதிரி தேர்ட் இயரில் வந்து டெக்னிக்கலாக தன்னை அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு நிறைய டீம்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ள வந்து ஒரு சில சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது, செய்கிறது, அது ரிகார்டிங்காக எப்பயுமே டிஸ்கஷன்ஸும் ஒரு சின்ன ஃபோரமும் ஓடிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாமே நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எக்யூப் பண்ணுறதுக்கு பண்ணுறோம். அட் த எண்ட் ஆஃப் த டே நாங்கள் காலேஜுக்கும் நாங்கள் அசோசியேஷன்லேருந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். ஒரு சின்ன மினி அப்ளிகேஷனாக டிரான்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் நம்ம காலேஜுக்கு வந்து நம்ம சைடு இருந்து நம்ம அசோசியேஷன்ல இருந்து நம்ம கொடுத்துருக்கோம், டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம். அட் த சேம் டைம் நம்ம வந்து நம்ம காலேஜில் ரெகுலராக கல்ச்சுரல் ஆக்டிவிட்டி வந்து வேவ்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஈவெண்ட் ஒன்று நடக்கும். ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கு என்டையர் சாஃப்ட்வேர் ஓரியன்டான ரெபாசிட்ரி அண்ட் தென் என்டையர் வேவ்ஸோட என்டையர் ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து அசோசியேஷன் ஆஃப் இன்டெலிஜென்ட் மைண்ட்ஸ் தான் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கோம், இன் கொலாபரேஷன் வித் ஐஸ்பின் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். அதே மாதிரி இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய எங்கள் காலேஜோட வெப்சைட்டும் வந்து எங்கள் அசோசியேஷன் வந்து தே ஆர் கொலாபரேட்டிங் வித் அதர் அசோசியேஷன்ஸ் அண்ட் தே ஆர் மெயின்டைனிங் அவர் காலேஜ் வெப்சைட். அண்ட் வென் இட் கம்ஸ் டு ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த பர்டிகுலர் கன்சர்ன் ஹியூமன் எத்திக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஹியூமன் எத்திக்கல் விஷயங்களை வந்து ஹியூமனோட ஸ்பெசிஃபிக்கான ஒரு சில உணர்வுகளை வந்து மைண்டில் வச்சுட்டு ஏஐ மாடல்ஸை டெவலப் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, ஃப்ரம் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறதும் அதே குரல் தான், நாங்கள் எங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதும் அதே குரல் தான். கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக.